இந்த சாட்டர்டே உங்க மணி மைண்ட் செட் ஃபியூச்சரை எலிவேட் பண்ற 4 சூப்பர் வெபினார்ஸ் இருக்கு. மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 10 AM 1 crore lump sum strategy. ரமேஷ் கிட்ட சேவிங்ஸ் இருக்கு, ஆனா எப்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்ததால ஒன் ரைட் டெசிஷன் அவரால் எடுக்க முடியல. பட் 1 crore ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணலாம்னு தெரிஞ்சப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம். இப்போவே 1 crore போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸை தெரிஞ்சுக்க இந்த வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 11 AM knowing your potential. அர்ஜுன் நினைச்சாரு லக் இருந்தா மட்டும்தான் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும்னு. ஆனா ரைட் பினான்சியல் என்ஜின்ஸை அன்லாக் பண்ணதும் லைஃப் ஃபுல்லா மாறிடுச்சு அவருக்கு. நீங்க எப்படி உங்க வெல்த்தை ஆக்சிலரேட் பண்ணலாம்? உங்க பொட்டன்ஷியல் அன்லாக் பண்றதுக்கு இந்த வெபினாருக்கு இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 11 AM இன்னொரு வெபினாரும் இருக்கு, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபேஷன்ஸ், thrifting and rentals. இந்தியன் வெட்டிங்ஸ்னாலே கிராண்டா ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு பிலீஃப் இருக்கு. பட் ஜென்சி ரூல்ஸ் மாறிடுச்சுங்க. சஸ்டைனபிளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபேஷனா இப்போ ட்ரெண்டே வேற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க இந்த சேஞ்ச்க்கு ரெடியா? லக்ஸுரி அண்ட் வெட்டிங் வேர்ல ரெண்டல் அண்ட் ஷிஃப்டிங் எப்படி ரெவல்யூஷன் கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. And 12 PM we have secret budgeting and investing hacks. Special webinar for women. மேகா நல்லா சம்பாதிச்சாலும் மந்த் எண்ட்ல அவளோட சேவிங் 0. அப்பதான் மணி மேனேஜ்மெண்ட் ஹேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அவளுக்கு தெரிஞ்சது. இப்போ அவ மணி அவளுக்கு ஒர்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு அவ சீக்கிரஸ் தெரிஞ்சுக்கிட்டா. சோ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோடீஸ்வரி வெபினார் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன் இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 4 பவர் பேக்ட் செஷன்ஸ், 1 லைஃப் சேஞ்சிங் சாட்டர்டே. சீட்ஸ் லிமிட்டடா தான் இருக்கு. சோ இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மார்க்கெட் மேலே இருக்கும்போது எல்லா ஷேரையும் வாங்கணும்னு தோணும், ஆசையா இருக்கும். எந்த ஷேரை வாங்கலாம் அப்படின்னு எல்லா நேரத்திலையும் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உணர்வு என்னன்னு கேட்டால் பேராசை, கிரீடுன்னு சொல்லுவோம். நிறைய பணம் சம்பாதிச்சிருப்போம், ஆனால் இன்னும் அடுத்தது என்ன சம்பாதிக்கலாம், இன்னும் எதை வாங்கலாம், எதில் சீக்கிரம் காசு பார்க்கலாம், இதுதான் நம்மளுடைய மைண்ட் செட். நான் தப்பா சொல்லலைங்க, ஹியூமன் நேச்சர் இது. கிரீட் என்பது நம்ம மைண்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம். இதே மார்க்கெட் இப்போ இருக்கிற மாதிரி கீழே வந்துருச்சுனாக்கா நம்ம மைண்ட்ல ஃபுல்லா இருக்கிறது என்ன தெரியுமா? அடுத்தது என்ன ஆகும், இன்னும் மார்க்கெட் கீழே போகுமா, ஏற்கனவே இந்த ஸ்டாக் பாதி வேலை இறங்கிடுச்சே, இன்னும் இறங்கி 1/4 போயிருமா, வாங்க வாங்க இறங்குதே, இனிமே நம்ம என்ன பண்ண முடியும், வாங்க முடியாம போகுது, இப்போ இன்னும் இறங்கிச்சுன்னா என்ன பண்றது, இப்படி பல விஷயங்கள். ஒரு ஸ்டாக் தொடர்ந்து இறங்கும் போது இந்த கம்பெனி திவால் ஆயிடுமா, அது ஒரு கவலை. இல்ல நமக்கு தெரியாத விஷயம் ஏதோ இதுல இருக்கா, ஏதாவது ஃப்ராடு நடந்திருக்குமா, இப்படி பல கேள்விகள் நம்ம மைண்ட்ல வரும். நம்ம மைண்ட்ல மார்க்கெட் ரொம்ப பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் போது இருக்கக்கூடிய முக்கியமான உணர்வு ஃபியர், பயம்தான் மனசு ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கிரீட் இருக்கு மார்க்கெட் மேல இருக்கும்போது, ஃபியர் இருக்கு மார்க்கெட் கீழே இருக்கும்போது. என்னுடைய முதலீட்டு அனுபவத்துல இந்த கிரீடும் ஃபியரும் நம்ம மைண்ட்ல இருக்கிறது தப்பில்லை, இது நம்ம இயல்பு. பட் இந்த கிரீடையும் ஃபியரையும் எப்போ, எப்படி, எந்த நேரத்துல, எந்த விதத்துல நம்ம அனுபவிக்கணும், அதை நம்ம எப்படி நம்முடைய முதலீட்டுக்கு சாதகமா மாத்திக்கணும், இதுதான் நம்முடைய முக்கியமான தேவை, நம்முடைய பொறுப்பு. இப்ப இதே கிரீட் அண்ட் ஃபியரை ஸ்லைட்டா மாத்தி யோசிப்போம். மார்க்கெட் மேல இருக்கு, எல்லா ஸ்டாக்கும் உச்சத்துல இருக்கு, டெய்லி அவன் லிஸ்ட் கொடுத்து இதை வாங்க அதை வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், டெக்னிக்கல் சார்ட் எல்லாமே பிரேக் அவுட்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், ஆப்ஷனை வாங்கின காசு பண்ணேன்னு டெய்லி ட்வீட் போடுறான், வெரிஃபைடு ஸ்கிரீன்ஷாட் வருது. பணம் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு ஈஸியா மைண்ட்ல தோணிடுது, ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணிடுது. பணம் பண்றது இவ்வளவு ஈஸியா இருக்கே, நம்மளும் மார்க்கெட்ல போய் ஹை ரிஸ்க் எடுக்கலாமேன்னு நமக்கும் அந்த நேரத்துல ஒரு தாட் வரலாம். அந்த நேரத்துல நம்ம பேராசைப்படணுமா பயப்படணுமா?
when it is very easy to make money, when everybody claims that okay, எதுக்குங்க நீங்க போய் இந்த 9 to 5 ஜாப் எல்லாம் பண்றீங்க, பேசாத F&O பண்ணுங்க, மாசத்துக்கு 2 lakhs பண்ணலாம், டென்ஷன் கிடையாது, பாஸ் கிடையாது, டெட்லைன் கிடையாது, டார்ச்சர் கிடையாது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க கிரீடியா இருக்கணுமா? வேலையை விட்டுட்டு ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல் டைம் பார்க்கணுமா? ஆன்சர் இஸ் நோ. அப்ப எப்படி இருக்கணும்? அந்த நேரத்தில் நீங்க பயப்படணும். எப்பவுமே பணம் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு நமக்கு என்னைக்கு ஒரு ஃபீலிங் வருதோ அன்னைக்கு நாம பயப்படணும். எதை பார்த்து பயப்படணும்? ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்தே பயப்படணும். நம்முடைய மைண்ட் செட்டை பார்த்து பயப்படணும். நாம தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு பயப்படணும். நாம ஏற்கனவே ஏதாவது தப்பு செஞ்சிருக்குமான்னு பயந்து பார்க்கணும். க்ளோஸா நம்மளுடைய நடவடிக்கைகளை நாமளே கண்காணிக்கணும். நாம செஞ்சதுல தவறுகள் இருந்தால் அதை உடனே திருத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். மார்க்கெட் ஏற ஏற லாஜிக் இல்லாத ஒரு இடத்துல போய் மார்க்கெட் மேல நிற்கும் போது நாம பயப்படணும். அன்னைக்கு நம்ம பயப்பட்டோம்னாக்கா நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கிற தவறுகளை நம்ம ஈஸியா வெளியே தள்ளிடலாம். ஏன்னா மற்றவங்க தான் பயமே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த நேரத்தில் நீங்க வித்துடலாம். நிறைய பையர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு வித்தாலும் வாங்குறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. மார்க்கெட்ல வால்யூம்ஸ் பீக்ல இருக்கும். F&O வால்யூம்ஸ் எவ்வளவு பீக்ல இருக்கும்னா எக்ஸ்சேஞ்சுடைய ஷேர் 4 மடங்கு ஏறிடும். NSE BSE ஸ்டாக் பிரைஸ் 4 மடங்கு ஏறிடும். அந்த மாதிரி டயத்துல நம்ம பயப்படணும், ஃபியர் இருக்கணும், ஃபியர்ஃபுல்லா இருக்கணும். ஆனால் அங்கிருந்து மார்க்கெட் இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? இன்னைக்கு இன்னும் மார்க்கெட் கீழே போகுமா, என் போர்ட்ஃபோலியோ இன்னும் கீழே போகுமான்னு பயப்படுறோமா? இல்ல ஆனதாச்சு, இப்ப நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும், ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும், இங்க இருந்து நான் என்ன சரியா பண்றேனோ அது என்ன இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகணும்னு கிரீடியா இருக்கணுமா? மற்றவங்க எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் கோவப்படுறாங்க. எங்க போய் பார்த்தாலும் ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப் கமெண்ட்ஸ்ல எல்லா இடத்துலயும் இன்வெஸ்டர்ஸினுடைய கோபம் தெரியுது, பயம் தெரியுது. அந்த நேரத்தில் நீங்க காமா இருக்கணும், கிரீடியா இருக்கணும். உங்களுக்கு எந்த ஸ்டாக் வாங்கணும்னாலும் அந்த ஸ்டாக் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ஸ்டாக்லையும் செல்லர்ஸ் தான் இருக்காங்க, பையர்ஸ் இல்லை. அந்த மாதிரி டைம்ல கிரீடியா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமானது. ஆனா அதுதான் நம்ம மார்க்கெட்ல எல்லா நேரத்திலையும் கத்துக்கிட்டு செய்ய வேண்டியது. எப்ப எல்லாரும் பயப்படுறாங்களோ அன்னைக்கு நம்ம கிரீடியா இருக்கணும். அன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தரமான முடிவுகளா இருக்கணும். ஏற்கனவே வாங்கின ஸ்டாக்கே கண்மூடித்தனமா திரும்பி வாங்கக்கூடாது. இன்னைக்கு மார்க்கெட்ல எது பெஸ்ட், இன்னைக்கு இருக்கிறதுல வேல்யூ எது பெஸ்ட், இன்னைக்கு இருக்கிற கம்பெனிஸ்ல எதுக்கு ஃபியூச்சர் பெட்டரா இருக்கு, அந்த கம்பெனியை போய் வாங்கணும். நம்ம கிரீடையும் சரியான இடத்துல செலுத்தணும். செலுத்தினாதான் அது நமக்கு ஒரு பெட்டர் ஃபியூச்சரை உருவாக்கி கொடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் இறங்கும் போது கிரீடை தப்பான இடத்துல காட்டுவாங்க. எங்க தெரியுமா? அவங்க ஏற்கனவே தப்பா வாங்கின ஷேர்ல இன்னும் நிறைய வாங்குவாங்க. அது உதவாது. ஃப்ரெஷ்ஷா திங்க் பண்ணி புதுசா ஒரு இடத்துல போய் சரியான இடமா அது உறுதி செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்க கிரீடு ப்ரொடக்டிவ் ஆயிடும். உங்க கிரீடு உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். அண்ட் மற்றவங்க எல்லாரும் பயமா இருக்கும்போது, பயப்படும் போது, மார்க்கெட்ல பணம் போட தயங்கும் போது நீங்க உங்க பணத்தை போட்டீங்கன்னா, நீங்க வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி you will be greedy when others are fearful. மார்க்கெட் விழும்போது, தொடர்ந்து விழும்போது நீங்க எப்படி இருக்கணும்? you must be greedy when others are fearful. மார்க்கெட் உச்சத்தை தொடும்போது, எல்லாரும் மார்க்கெட்ல பணம் பண்றது ஈஸி அப்படின்னு சொல்லும்போது you must be fearful when others are greedy. பட் 99% of the investors இதை மாத்தி செய்வாங்க. ஸோ நீங்க அந்த 1% கிளப்ல இருக்கணும். உங்களுடைய தனித்துவம் மார்க்கெட்ல நிலைச்சு நிற்கணும். நீங்க மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாது. மாத்தி யோசிக்கணும், தனித்து யோசிக்கணும். அப்படி யோசிச்சாதான் உங்களால கிரீடையும் ஃபியரையும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் சரியா யூஸ் பண்ண முடியும். கிரீட் அண்ட் ஃபியர் ரொம்ப நல்லதுங்க, ஆனா அதை சரியா யூஸ் பண்ணணும், தவறா யூஸ் பண்ணக்கூடாது. சரியா யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க. மார்க்கெட்ல தொடர்ந்து வெற்றிகளை அடைவீர்கள். கஷ்டமான டைமை ஈஸியா கடப்பீர்கள். ரொம்ப சந்தோஷமான டைமையும் நீங்க பொறுப்பா கடப்பீங்க. ஸோ கிராசிங் டிஃபிகல்ட் ஸ்டேஜஸ் அண்ட் கிராசிங் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஸ்டேஜஸ், இது ரெண்டுத்தையும் நீங்க ஸ்மூத்தா பண்ணணும்னா கிரீட், ஃபியர் இது ரெண்டையும் நீங்க
சரியான வகையில மேனேஜ் பண்ணியாகணும். உங்களுடைய நண்பர்களாக இந்த 2 உணர்வுகளையும் நீங்க மாத்திக்கணும். உங்களை வழிகாட்டக்கூடிய இடத்துல இந்த 2 உணர்வுகளும் இருக்க வேண்டும். உங்க மைண்ட்ல இந்த 2 உணர்வுகளும் சரியான ஒரு இடத்துல இருந்துச்சுன்னாக்கா அதை சரியா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிரேட் அண்ட் ஃபியரை நீங்க கான்கோர் பண்றது மட்டும் இல்ல, மார்க்கெட்டையும் கான்கோர் பண்ணுவீங்க. அந்த கான்குவெஸ்டை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி. இந்த சேனல்ல நீங்க ரெகுலரா பாக்குறீங்க, ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இதுல வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்க முதலீடு பத்தின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். நம்ம செய்யறது சரியா தப்பா, இதை விட ஒரு பெட்டர் மெத்தட் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்க நேரடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஹெல்ப்லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, நாங்க உங்க ஊருக்கு வர்றதுக்கோ அல்லது நீங்க இங்க வர்றதுக்கோ நிறைய செலவாகும், நிறைய டைம் ஆகும், நிறைய டிலே ஆகும். இதையெல்லாம் தவிர்க்கணும். உடனடியாக உங்க சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும், உங்க கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு செய்யற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்கை நோக்கி போக வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம். அதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங் இருக்கிறது உங்களுக்காக.